ஹலோ கைஸ், மினிவில் கொண்டாடி 7 அண்ட் இட்ஸ் ஃப்ரைடே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாமே சேர்த்து டிஃபன் சாம்பார் பண்ணிட்டு அது கூடவே இஞ்சி நல்லா துருவி சேர்த்து பொங்கல் பண்ணிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா சுட சுட ஃபில்லிங்காக சாப்பிட்டு முடிச்சாச்சு. மத்தியானம் லஞ்ச் ஒரு 11:30 மேலே தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கும் இன்னைக்கு சாம்பார் தான் பண்ண போகிறோம். கத்திரிக்காய், முருங்கை, அதுக்கப்புறமா முள்ளங்கி சேர்த்து சாம்பார் பண்ணி வச்சுட்டு கலர்ஃபுல்லான ஒரு பொரியல் பண்ணுறதுக்காக 2 உருளைக்கிழங்கு, 2 கேரட், அதுக்கப்புறமா ஒரு பீட்ரூட் கிட்ட எடுத்திருந்தேன். அம்மா வந்து சின்ன வயசில் அந்த பொரியல் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாத்தையும் தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக ஈவனாக கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு வந்து கலர் மாறிடும். கேட்கறதுக்கு வேடா இருந்தாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். யாருக்கெல்லாம் பீட்ரூட் கேரட் பிடிக்காதோ உருளைக்கிழங்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு இந்த பொரியல் பண்ணும்போது கேரட்டும் பீட்ரூட்டும் சிமிலரா உருளைக்கிழங்கு டேஸ்ட்லயே இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு சாம்பார், இந்த பொரியல், அதுக்கப்புறமா சாதம் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா வேற பாத்திரத்துல மாத்திட்டு மூடியும் எடுத்து வச்சாச்சு. லஞ்ச் வேலை எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா அஞ்சரை பெட்டியில கொஞ்சம் கிராசரிஸ் எல்லாமே தீந்து போயிருந்துச்சு. அது எதுவுமே வீட்லயுமே இல்ல, கடையில போயிட்டு ஐயா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தட்ஸ் ஃபார் த மினி vlog. Thank you. Bye.